ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த மாதிரி வீடியோ போகிறது எங்கள் வீட்டு யாருக்குமே தெரியாது. நான் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாடியில் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆனால் அவரும் நான் போடுற வீடியோவெல்லாம் ரெகுலராக பார்க்க மாட்டார். என்னைய மட்டம் தட்டுறதுல தான் குறியாக இருப்பார். நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி கடவையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ போடாமல் இருந்தேனே அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் கடைக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுலேயும் பிரச்சனை வந்துருச்சு. நான் பார்க்குறதுனால எங்கள் மாமனாருக்கு பிடிக்கல. அவர் நீ இன்னுமே வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இதில் முழு மூச்சா நான் இறங்கிட்டேன். எங்கள் மாமியாருக்கும் தெரியாது, எங்கள் நாத்தனாருக்கும் தெரியாது, எங்கள் மாமனாருக்கும் தெரியாது. எங்கள் அக்காங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது. இதில் என்னோட ஃபேஸும் ரிலீவ் ஆகாது, என்னோட வாய்ஸும் ரிலீவ் ஆகாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட வாய்ஸ் இல்லைல்ல, அதனால எங்கள் வீட்டு ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியேனாலும் என் ஹஸ்பண்ட் எனக்காக பார்க்கணுன்னு நினச்சாலும் அவர் பார்க்கவே மாட்டார். நீ போடுற மொக்க வீடியோவை நான் பார்க்கணுமா அப்படின்னு தான் பேசுவாரே தவிர என்னை ஒரு நாள் என்கரேஜ் பண்ணதே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் மட்டும்தான் நான் போடுற வீடியோவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சில கமெண்ட்ஸுக்கெலாம் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி. யாருக்கே எதுவும் தெரியாதா, டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கவும் முடியாது. எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ தான் என்னால் ரிப்ளைவும் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி பேசுகிறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஏன்னா நான் தான் பேசுகிறேன்னு யாருக்குமே தெரியாது. என் ஹஸ்பண்ட் ஃபோனில் மட்டும்தான் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கேன். அவரும் அதை பார்க்கவே மாட்டார். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை பண்ணாலும் நிறையா பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற முடிவில் தான் நான் இதில் முழு மூச்சாக இறங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸான நீங்களும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க. பேசுகிறதுக்கு வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லார் வாயையும் நம்ப மூட முடியாது. அது நம்மளுக்கு அவசியமும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி பேசுகிறதுனால எங்கே நம்ம லட்சியத்தை அடைஞ்சிருவோமோன்னு நினச்சிட்டு தான் நம்மளை மட்டமாக பேசுறது. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறதுல ஒரு பேச்சாவே எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கஷ்டப்படுறோம் தான், அதை மனசு ரீதியாக நம்ம ஏற்றுக்கவே கூடாது. நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேவலமாக பேசுறதுனாலையோ கேவலமாக நினைக்கிறதுனாலையோ நம்ம ஒன்றும் அப்படி கிடையாதே. நம்ம எப்போவுமே நம்ம மனசில் நம்மளை ராணி மாதிரி தான் நினைக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை அவங்களுக்கு பதிலடியாக கொடுக்கணுன்னா நீங்கள் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே எடுத்துக்காம நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அசரவே மாட்டேங்கிறோமே அப்படின்ற நினைப்பு வரும் அவங்களுக்கு. உண்மையாலுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட ஜெயிச்சு காமிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். என்ன போலவும் நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குங்க. அதில் நல்லதை நினைங்க, நல்லதை விதைங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு நல்லதை தான் கொடுப்பாரு. நான் ஒன்றும் யார் வாழ்க்கையும் கிடைக்கல, யாரும் சோத்துலையும் மண்ணள்ளி போடலை. எல்லாரும் எனக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். அப்போல்லாம் நான் நினச்சிக்கிறது என்னோட கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாள் வரும். இல்லையா, நம்ம இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் மோசமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது ஒன்றும் நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதான். கடவுள் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம அதுலேருந்து மீண்டு வரோமா, மோல்ட் ஆகுறோமா அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் தருவார். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடவுளை நம்ம எங்கே நினைக்க போகிறோம் சொல்லுங்கள். ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரங்கிறத தான் அவர் பார்ப்பாரு. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அப்போல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காம இப்போ இருக்கும்போதே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த கதையில் வர எல்லா ஹஸ்பண்டும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்குமே, ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் க்ரியேட்டிவாக நான் போட்டிருக்கேன். எல்லாரும் அதை தான் ஆசைப்படுறீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சாப்டர் தான். நம்ம தான் மெயின் ரோல். கடவுள் இந்த பூமிக்கே நம்மளை தனியாக தான் படைச்சு அனுப்பியிருக்காரு. யாரையும் நம்மளுக்கு துணையாக அனுப்பவே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம தான் அனுபவிக்கணும். எனக்கு பல்லு வலிக்குதுன்றதுக்காக என் ஹஸ்பண்ட் மாத்திரை போட முடியாதுல்ல. அதனால நம்ம கவலையை, நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். அடுத்தவங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இறந்துடாதீங்க. இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட்.
ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அவர் அப்படி இருக்காரு, என் மேலே பாசமாக இல்லை, அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் விட்டுறாதீங்க. அவர் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறாரா, இருந்துட்டு போட்டோம். நீங்கள் எந்த லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை நீங்கள் வாழ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, அப்புறம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ரொம்ப கோவமாக இருந்தாலே நல்லா புதுசாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சி அதை செஞ்சு சாப்பிடுவேன். அதுவும் ஸ்வீட்டு, அப்படி இல்லைன்னா பிரியாணி. இந்த மாதிரி ஏதாவது நல்லதாக பார்த்து எனக்கு சாப்பிடணும் போல் தோணும். அப்போலாம் அதுக்கப்புறம் அப்படியே சடனாக கோவம் குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொழப்பே நல்ல சாப்பாடை சாப்பிடணுன்றதுக்காக தான். நம்ம நல்லா இருப்போம், நல்லது பண்ணால் எப்போவுமே நல்லா இருப்போம். அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே உறுதி கிடையாது. அதனால இருக்கிறத அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாடா, வடையெல்லாம் இன்னைக்கு போட்டேன், சூடு ஆடுறதுக்குள்ளார வந்து சாப்பிடு. டேய் ஒன்னதான், என்ன எதுவும் பேசாம இருக்க, எதுவும் மௌனம் வரதமா? என்னடாச்சு? நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு வார்த்தை கூட பேசாம போறான். ஒருவேளை தேன் எதுவும் போன் அடிச்சு சொல்லியிருப்பாளோ? இருக்கும் நம்ம கிட்ட எப்படி நல்ல விளாட்டம் நடிக்கிறது, புருஷங்கிட்ட எப்படி போட்டு கொடுக்கறதுன்னு இருப்பா போல. சே, இவன் போற போக்க பார்த்தா தேனிக்கிட்ட தான் பேச போறான் போல. என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். தேனு நல்லா அசந்து தூங்குறா போல. தேனு தேனு மாமா வந்துட்டீங்களா? இருங்க எந்திரிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தேனு, நீ தூங்கு. இல்லை மாமா, நீங்கள் காலையில் போயிட்டு இப்போ தான் வரீங்க. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நீ வீட்டில் சும்மா இருக்க? ஆமாம் மாமா, இந்த நான் எந்திரிச்சு உட்காறேன். இல்லை பரவாயில்ல தேனு, நீ படுத்துக்கோ, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. தூக்கம் வந்தா கூட தூங்க என்ன? சரிங்க மாமா. நீ சாப்பிட்டியா தேனு? அத்தை வச்சு கொடுத்தாங்க மாமா, வடையெல்லாம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. சரி தேனு. தேனு ஒன்றும் சொல்லலை, அப்படியே இந்த பையன் நம்ம கிட்ட பேசவே இல்லை. சரி விடு, ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் டென்ஷனாக இருக்கும், அதனால அவன் அப்படி இருந்திருப்பானோ என்னமோ. எப்படியோ நம்ம வேலை வாங்கினது தெரியாமல் இருந்துச்சுல, அதுவே போதும். இவன் டெய்லி ஆஃபீஸ் போனால் பரவாயில்ல, தேனும் வேலை செய்வா, இவன் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருப்பானே. கடவுளே, நாளைக்கே எப்படியாவது என் பிள்ளை வேலைக்கு போயிடணும்ப்பா, அப்போதான் தேனு எனக்கு வேலை பார்த்து கொடுப்பா. ஏய் கீதா, கீதா. என்னத்தான் சொல்லுங்க, கேக்குது. என்ன நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்க? என்னதான் இப்போ உன் பிரச்சனை? டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு, எந்த செலவும் இல்லை. யாராவது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா? வாடி ஜாலியாக போயிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. டேய், நீ ஈஸியாக சொல்லிடுவ, நான் ஆஃபீஸில் என்ன போய் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் பிரீத்தி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாலடி, இன்னமும் ஏன் அதையே நினச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, பிரீத்தி ஓகே சொல்லிட்டா, இருந்தாலும் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அது ஒரு சைடு இருக்கட்டும், வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லையே, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டா நீ வந்துருவியா? நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்க, ஓகே சொன்னாங்கன்னா வரேன், அப்படி இல்லையா நான் ஆஃபீஸ் கிளம்பிடுறேன். என்னடி நீ இப்படி சொல்ற? பாவம் தாத்தா, நம்மளுக்காண்டி தானே இவ்வளவும் பண்றாரு, அவருக்காக வந்து நீ வரலாம்ல. ஓகே அத்தா, நான் வரேன் கண்டிப்பா. வீட்டில் உள்ள ஆளுங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்பாடா, நீ வரேன்னு சொல்லிட்டியா? இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. உடனே ஓகே சொல்ல வைக்க காட்டியும் என் உயிர் போகுதுப்பா. நான் இன்னைக்கே எங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடுறேன், உங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடுறேன். போதுமா? சரிங்க அத்தா. என்ன காமெடித்தனம்லாம் பண்றாங்க. ஐயோ ஐயோ, எங்க இருந்தோ பிரியாணி ஸ்மெல் வருது, நம்ம கிச்சன்ல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். நல்ல மனமா இருக்கே. என்னைக்கு ஒரு புடிதான், வட்டி காசும் கரெக்டாக வந்துருச்சு. பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையாக இருந்ததுனால ஒரு பிரியாணி எடுத்துட்டு வந்து கமக்கமா வச்சு நம்ம சாப்பிட போறோம். இந்த பொழப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பிரியாணிய நான் அப்படி வைத்துக்குள் போடணும் நான் நினைக்கிறேன். இந்த பொழப்பு தான். அடி பாவி, எங்களுக்கு மட்டும் இட்லி தோசையை போட்டுட்டு நீ மட்டும் பிரியாணி திங்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ சாப்பிடு, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சவனுக்கு கையில நெய் பாலிஷ் போட்டு விடணும். என்ன
என்னது நெயில் பாலிஷா? எல்லாரும் தங்க வளையல் காப்புன்னு சொல்லுவாங்க, இது சரியான கஞ்ச பிசுனாரி. நெயில் பாலிஷ் போட்டு விடுதாமா, நெயில் பாலிஷ். ஆமா, பிரியாணி செஞ்சது ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணுவா? எனக்கே எனக்கா, இந்த பிரியாணி எனக்கே எனக்கா. மா என்ன ஒரு அதிசயம், இந்த பையன் எதுக்கு என்னைய கூப்பிடுறான்? மா இங்க வாமா. என்னன்னு தெரியலையே. நீ எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்போ ஓடி பீட்டு ஓடி வந்து உன்னை விழுங்கிடுவேன். அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், சரியா? ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுட்டு போறேன். மா ஓ, இந்த பையன் வேற. இதோ வரேன்டா. என்ன இவங்க ஒண்ணு கூடி நிக்கிறாங்க? ஒருவேளை நம்ம பிரியாணி வச்சிருக்கிறத தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? சேச்சா, இருக்காது இருக்காது. நம்ம தான் இவங்களுக்கு தெரியாமல போய் பிரியாணி வாங்கணும். அப்புறம் எதுக்காக ஒண்ணு கூடி நிக்கிறாங்க? என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, நம்மள கேட்போம். ஏண்டா மகனை எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கிறிய? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவன் என்னமோ சொல்லணுமா, அதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான். அப்படியா? என்ன ஏதுன்னு சொல்லுடா, சட்டுப்புடுன்னு போய் சாப்பிட்டு படுக்கலாம். அதானே, பிரியாணியை 2 வாய் தின்னுக்கிட்டு இருந்தா அப்படியே போட்டுட்டு வந்துட்டா போல. அம்மா, அது வந்து சீக்கிரம் சொல்லுடா, பிரியாணி ஆறி போயிரும்ல. என்னது பிரியாணியா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரியா பேசுடா, சாப்பாடு ஆறி போயிரும்ல அப்படின்னு சொன்னேன். போடுறா எப்படி சமாளிக்கிறான்னு. ஏய் முரளி, நீ என்ன சொல்ல வந்தியா அதை சீக்கிரம் சொல்லி முடி. பசியில அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு கிடக்குறா. அம்மா, அது வந்து நாங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் கேரளா தாஜ் வயநாடு போறோமா. என்னடா ரெசார்ட்டுப்பா. நம்ம தாத்தா இருக்கல, முருகானந்தா ஐயா. ஆமா, அவரு எங்களுக்காக ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 3 நாள் ட்ரிப்பு போட்டிருக்காரு. ஏய் சூப்பருடா. நாளைக்கு மத்தியானமா கிளம்பணும்பா. கீதாவுக்கும் ஓகே தான். ஆஃபீஸில் நாளைக்கே போய் சொல்லிடுவா. நாளைக்கு மத்தியானமா நாங்கள் கிளம்புறோமா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். ஆக இதுங்க சந்தோஷமா தான் இருக்குதுங்க. புஷ்பாக்கா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் எங்கேயும் அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பி காட்டிட்டோம், ரொம்ப துளிர் விட்டு போயிடும் இவளுக்கு. எதையாவது ஒன்று நடிச்சு ஏமாத்த வேண்டியதான். இப்ப அதே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது. நீ என்ன சொன்னாலும் எனக்கு காதலே விழுகலடா. அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு முடியாம வருது. அதானே பார்த்தேன், எங்கடா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையேன்னு. இவங்க 2 பேரையும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இவ்வளோ சீன் போடுற. இதோ வரேன்டி. என்னாச்சு கஸ்தூரி? என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. நானும் கண்ணாடியை மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, இந்த வெள்ளி சனிக்கிழமை தம்பியை கூட்டிட்டு கண் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு நினைச்சேன். வர வர கண்ணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, தலையெல்லாம் வலிக்குது தெரியுமா. இப்போ போய் இந்த பையன் இப்படி சொல்றானேன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆக வராத தலைவலிக்கு இப்போ வைத்தியம் பார்க்க போற அப்படிதானே? அம்மா, நான் எதுக்குமா? அதான் அப்பா இருக்கார்ல, அப்பா உங்களை கூட்டிட்டு போவாரு. அட போடா, அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்பாவுக்குமே வயசாகிட்டே போகுதுல்ல. சரி, நீ கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா நீ எப்படி பண்ற? அம்மா, அடுத்த வாரம் போய்க்கலாமா? ஏன்டா, அம்மா கண்ணை விடவா அந்த தாஜ் வயநாடு ரொம்ப முக்கியமா போச்சு உனக்கு? அம்மா, நீ சும்மா இருமா. நாங்களே எப்பயாவது தான் போறோம். முரளி, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. பாவம் இல்லடா அவ, அவளுக்கு கண்ணு தெரியல போல. சரி இருக்கட்டும், விடு, நீ ஒன்னும் போக வேணாம். அப்பா கொஞ்சம் பொறுமையா இருடா, எனக்கு தண்ணி தாகடிக்குது. போய் நான் தண்ணியை குடிச்சிட்டு வரேன். பார்த்து போங்க, போற வழியில என் காலை வேற மிதிச்சிடாதிய. இந்த சின்னம்மா வந்ததுல இருந்து ஒரே வேலை, ஒரே வலி. யாருக்கு? உனக்கா? பின்ன சரிதான், நகரு. நான் போய் கிச்சன்ல போய் தண்ணியை குடிச்சிட்டு வரேன். சரிங்க. என்னால நகர கூட முடியல, அந்த அளவுக்கு கால் வலி எல்லாமே இருக்கு. இதோ போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து பேசுறேன். சரிங்க. கஸ்தூரி விட்டுறாத, இதே பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து போட்டாதான் அவன் அமைதியா இருப்பான். இல்லைன்னா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. ஆமா, ஏண்டி என் மகனைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இம்புட்டு யோசிக்கிற? கண்ணு வலிக்குதாம்பல, கண்ணே தெரியாம போயிடுச்சோ. இப்ப எப்படி கண்ணு தெரியுதுன்னு நானும் பாக்குறேன். எங்க அந்த பிரியாணி? ஓ, இங்கதான் தட்டு போட்டு மூடி வச்சிருக்கியா? தோ எடுத்துட்டு வரேன். என்ன பிரியாணி வாட அடிக்குது? அடே முரளி, அப்பா என்னப்பா? நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடுவோமா? சாம்பார் சாதமா? ஆமாண்டா, கண்ணுக்கு தெரியல. இங்க பாரு, நல்லா பாரு. ஏங்க ஏங்க, என்னாச்சு கஸ்தூரி? ஏங்க இது சாம்பார் சாதமா? பிரியாணி மாதிரி இருக்கு. இப்பதானே சொன்னேன் உனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு. உனக்கு சாம்பார் சாதம் பிரியாணி மாதிரி இருக்கு போல. இது சாம்பார் சோறுடி. வேணா மகனை கேட்கட்டுமா? ஏண்டா முரளி,
இது எப்படி தெரியுது உனக்கு? பிரியாணி மாதிரி இருக்கா இல்ல சாம்பார் சாதம் மாதிரி இருக்கா? அட பாவிகளா, கடைசியில் என் பிரியாணிலே கையை வச்சுட்டியலாடா. ஆமாப்பா, சாம்பார் சோறு மாதிரி தான் இருக்கு. எது சாம்பார் சோறா? அடே பிரியாணி மாதிரி தாண்டா இருக்கு. அம்மா நல்லா பாருங்க, இது சாம்பார் சோறு தான். வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கு பாருங்க. அடே ஏன்டா என் உயிர் எடுக்கிற? எல்லா சாப்பாட்டுலயும் வெங்காயம் தக்காளி போட தாண்டா செய்வாங்க. இங்க பாரு லெக் பீஸ், அதை பார்த்தா கூட வாடா உனக்கு சாம்பார் மாதிரி இருக்கு. லெக் பீஸா? லெக் பீஸா? மா அது சாம்பார்ல போட்டிருக்க முருங்கக்கா. சுத்தம் உங்களுக்கு கண்ணும் கெட்டு போச்சா? அவளை விடுடா, நம்ம இந்த சாப்பாடை சாப்பிடுவோமா? சரிப்பா, நம்ம இந்த சாப்பாடை சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் அண்ணாஸ்பத்திரி இருக்கும். நானே அம்மாவை போய் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப சரிடா, இந்தா சாம்பார் சாதத்தை நீயும் கீதாவும் முதல்ல சாப்பிடுங்க. அட பாவிகளா, கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிடுவாங்க போலயே. நான் சும்மா இவங்களை எங்கேயும் போக விடக்கூடாதுன்றதுக்காக கண்ணு தெரியலன்னு சொன்னேன். அதை வச்சு இந்த ஆள் கேம் விளாட்றான். இவனெல்லாம் என்னத்த சொல்ல. இதுக்கப்புறமா நம்ம பொறுமையா இருந்தோம், கண்டிப்பா பிரியாணி நம்மளுக்கு கிடைக்காது. கஸ்தூரி உஷாராயிடு. டேய் நீ என்ன வேணா சொல்லிக்க, கொண்டாட அந்த பிரியாணிய. இந்தம்மா. சும்மா என் வீட்டு சாப்பாடுல கையை வச்சுக்கிட்டு, எனக்கு நல்லா தெரியுது கண்ணு, இது பிரியாணி தான். எனக்கு என்ன அம்புட்ட கண்ணு அவுஞ்சு போச்சு. அவளை இப்ப வாடி வலிக்கு. நீ தானேடி எனக்கு கண்ணே தெரியல அப்படி இப்படி ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருந்த. இப்ப இந்த பிரியாணியை மட்டும் கண்ணு தெரியுதா? அது வாசனை வருது, அதனாலதான் சொன்னேன். ஓ, வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிருக்க. இப்ப நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஆர்மியில டாக் ஸ்குவாடுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் சேர்ந்துக்க. நான் எதுக்கு அங்க போகணும்? அங்க போனா உனக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மொப்பம் முடிச்ச எல்லா சக்தியும் சொல்லிடலாம். சம்பளமும் உண்டு தானே. வந்தேன்னு வையா. ஏண்டி சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டு போறேன்னு சொல்லுதுங்கன்னு பார்த்தா நீ என்னடானா ரொம்ப தடையா இருக்கல்ல. நீயா காசு போட்டிருக்க? இல்ல நீ உன் வட்டி காசு கொடுத்தியா இல்ல உங்க அப்பா வீட்டு காசு கொடுத்தியா? இல்ல அவனுக்கு அவன் ஓனரே எழுதி கொடுத்துருக்காரு. அதை போய் நம்ம எப்படி வேணாம்னு சொல்றது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாருடி, இது பிரியாணி இல்ல சாம்பார் சாதம் நான் சொன்னேன். இப்ப நீ பிரியாணின்னு இருக்க. கண்டிப்பா இந்த பிரியாணி உனக்கு வேணும்னா உண்மையை சொல்லு. அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டுமா? வேற வழி, அதான் கையும் களமா பிடிச்சிட்டீங்களே. வேற என்ன பண்ண சொல்றிய? நான் சொன்னா என்ன கேட்கவா போறிய? இஷ்டத்துக்கு தான் ஆடுறது. சரி போ, போய் பிரியாணி ஓரமா உட்காந்து சாப்பிடு போ. நல்ல வேலை பிரியாணியை பிடிங்கிட்டோம், இல்லைன்னா 3 பேரும் பங்குக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரிடா, உங்க அம்மா அப்பப்ப இப்படிதான் கோல்மால் பண்ணுவா. அப்பப்ப நம்ம திருக்கி விடணும், இல்லைன்னா வேற ரூட்டுக்கு போயிடுவா. கீதா, நீ போறதுல இது சம்மதம் தானே உனக்கு? சம்மதம் தான் மாமா. சரிம்மா, நாளைக்கு ஆஃபீஸில் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு துணிமணிலாம் எடுத்துட்டு போங்க. ஓகேப்பா. ஓகேடா. சரி, இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகேப்பா. என்னடி உங்ககிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேனா? சரி, உங்க அம்மா ஓகே சொன்னது பெருசு. எப்படியோ ஓகே சொல்ல வச்சாச்சு. எங்க அம்மாவும் சொல்லிடுச்சு. இன்னமேட்டு நீ வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன உன்னை அப்படியே அலேக்கா தூக்கிடுவேன். டேய் என்னை இறக்கி விடுறா. முடியாது. இப்போ இறக்கி விட போல, அப்புறம் உங்க அம்மா கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுக்க. ஐயாவுக்கு அம்புட்டு வீரம் வந்துருச்சா? அடியே லூசு, எங்க அம்மாவை கூப்பிட்டாலும் அது இப்போதைக்கு வராது. ஏன் அப்படி? பிரியாணியை தூக்கிட்டு ஓடி இருக்காங்கல்ல, எங்கடா நம்ம புடுங்கி தின்றுவோன்ற பையன், அதனால தின்னு முடிச்சுட்டு தான் வருவாங்க. இப்போ ஓகே தானே உனக்கு? நாளைக்கு காலையில ஆஃபீஸ் போயிட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துரு. என்னன்னு சொல்லணும்? நான் என் அத்தான் கூட ஓடி போறேன்னு சொல்லணுமா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடி. நாளைக்கு மத்தியானம் ஷார்ப்பா 3:30க்கு கிளம்பிடணும். சரியாடி பொண்டாட்டி? ஓ என்னோடு தான் கண்ணா மூச்சு, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போனா வசந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா, என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்திரம். ஜீவாக்கா எங்க இருக்கீங்க? ஜீவாக்கா, ஒரு முக்கியமான விஷயம். ஜீவாக்கா, என்னாச்சு? காலங்காத்தால ஏன் இப்படி கத்திட்டே இருக்க? அக்கா, இன்னைக்கு தான் கோர்ட்ல ஹியரிங்கா. என்ன? ஆமாக்கா, அந்த அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினேன். யாரு, என் மாமியார் கிட்டயா? ஆமாக்கா, செம்பா மேடம் கிட்ட தான் பேசினேன். சரி, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, கோர்ட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
வேற ஏதாவது விஷயமா இருக்க போது. அப்படி தெரிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு என்னென்ன கோர்ட்டு எங்கெங்க கேஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, டிவோர்ஸ் கேஸு செம்பா மேடம் இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அப்போ நீங்கள் சீக்கிரமாக புறப்படுங்கக்கா. வாங்க அங்கே போகலாம். நீ வர வேண்டாம். நான் வராமல் நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களா? ஆமாம், இனிமே நானே பார்த்துக்கிறேன். இது கொண்டும் நீ இதில் தலையிட வேண்டாம். என்னக்கா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போவே வேணாங்கிறீங்க? நான் சொல்கிறத கேளு. இந்த அம்மா என்ன ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, உடனே ஏதாவது பண்ணிட போகுது. அக்கா, நான் அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் ஏன்க்கா இப்படி பயப்படுறீங்க? இங்கே பாரு பிரியா, இது என்னோட லைஃப், நான் பார்த்துக்கிறேன். நீ இதில் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்காத. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனாக்கா நீ எதுவும் பேச வேணாம். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி நீ நடந்துக்கோ, அவ்வளோதான். நான் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது வெளியில் மீட் பண்ணுவோம். கோர்ட்டில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது எனக்கு சாதகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ராஜா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி எனக்கு கிடைக்கலன்னா நான் இங்கே தான். தாராளமாக வாங்கக்கா. இந்த கதவு எப்போவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. இதுக்கெல்லாம் எதுக்குக்கா தேங்க்ஸ்? வெற்றியோட வாங்க. கண்டிப்பாக ராஜா சார் முகத்துலேயே சந்தோஷம் இருக்கும். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பார்ல, அப்படி நினச்சிட்டு தான் போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி பிரியா, அப்போ நான் கிளம்புறேன். எந்த கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு. நான் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிடுறேன். சரிங்கக்கா. அக்கா அப்புறம் சொல்லு பிரியா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பிரியா. இன்னமே செம்பா மேடமும் ஒரு ஆட்டம் காட்டுறீங்க. கண்டிப்பாக.